ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளான்ட் உடைய டிசீசஸ் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணனா, எப்படி ஏஐ அத டிடெக்ட் பண்ணி தமிழ்ல சொல்லுதுங்கிறத தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் சிம்பிளா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்து API கீ அப்டேட் பண்ற மாரி பண்ணிட்டு, இப்போ இமேஜ் அப்டேட் பண்ணா, அது வந்து Google Gemini கால் பண்ணி அவுட்புட் குடுக்கும். இந்த மாரி நீங்க வந்து கேஸஸ்க்கு உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். இத நான் அப்படியே டெப்ளாய் பண்ணி அடுத்தவங்களுக்கு எப்படி டெமோ காமிக்கிறதுன்னு சொல்லப் போறேன். பேசிக்கா ஒரே ஒரு HTML பேஜ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். பிகாஸ் இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் வந்து கிரியேட் பண்ணதுனால, சிம்பிளா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெறைய இன்னும் இன்டெப்த்தா வேணும், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், சாட் பாட்ஸ் பண்ணணும், இன்னும் பெரிய யூஸ் கேஸஸ்க்கு பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் வேற என்ன ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு. அப்பதான் எனக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும் நெறைய வீடியோஸ் போட. ஓகே. பேசிக்கலா இது ஒரு HTML பேஜ். இதில என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் HTMLனா என்ன இருக்கும்? ஃபார்ம் தான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். தமிழ்ல. அ நான் UIல காமிச்ச மாரி அந்த இதுக்கு. நீங்க இத சும்மா நீங்க வந்து ஒரு எ எ ஏஐட்ட கேட்டீங்கனாலே உங்களுக்கு கொடுக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். பிளான்ட் டிசீஸ் ட்ராக்கர்ன்னு. இது ஃபர்ஸ்ட்டு நம்ம API கீ வாங்கிப்போம். Google AI ஸ்டுடியோ போயிருக்கேங்க. நான் இப்ப எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ண போறேன். ஸோ ஓகே. Google AI ஸ்டுடியோ. இதில வந்துட்டு உங்களுக்கு API கீஸ்ன்னு இருக்கும். அதில போயிட்டு கிரியேட் அ நியூ கீ குடுத்துட்டு, அம் பிளான்ட் பிளான்ட் டிசீஸ் அப்படின்னு கிரியேட் குடுத்துடுறேன். ஓகே. காப்பி பண்ணிப்போம் API கீய. இத நான் டெலீட் பண்ணிருவேன் இந்த வீடியோ முடிஞ்ச வாட்டி. முடிஞ்ச அளவுக்கு உங்க கீஸ சீக்ரெட்டா வச்சுக்கங்க. நான் GitHub லாகின் பண்ணிட்டேன். ரெபாசிட்டரிஸ் போய்ப்போம். நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிப்போம். பிளான்ட் டிசீஸ் தமிழ்னு போட்டுருவோம். ஓகேங்களா? ரெபாசிட்டரி நேம் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் வேணா ஏதாவது ஒண்ணு போட்டுக்கங்க. சம்திங், எனிதிங் நீங்க வேணா போட்டுக்கலாம். இல்லைனா விட்டுறலாம். பப்ளிக் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். கிரியேட் அ பப்ளிஷ் குடுத்துறலாம். இங்க வந்து நீங்க வந்து கோடிங் குடுக்கலாம். இல்லைனா எப்படி குடுத்துக்கலாம். இதில வந்துட்டு நீங்க வந்து ஆட் ஃபைல் குடுப்போம். அப்லோட் ஃபைல்ஸ். டிராக் பண்ணிட்டாச்சு. ஓகே. கமிட் டைரக்ட்லி டூ த மெயின் பிரான்ச். ஓகே. ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து செட்டிங்ஸ் போயிட்டு இதில வந்து பேஜஸ் இருக்கும். மெயின் குடுத்துட்டு, ரூட் குடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம். இப்ப ஃப்ரம் பிரான்ச் டெப்ல ஆயிட்டிருக்கும். உங்களுக்கு வந்து ஆக்ஷன்ல காட்டும். ஆக்ஷன்ஸ்ல. ஓகே. இத நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு. இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் டெப்ளாய் ஆக. டெப்ளாய் ஆயிடுச்சு. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிப்போம்.
ஓகே. உங்களுக்கு பாருங்க லிங்க் ஆயி டெப்ளாய் ஆகி வந்துருச்சு. இத நீங்க வந்து மொபைல்ல கூட நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது டெமோ காமிக்கிறதுனா இது நல்ல குட் இம்ப்ரஷன் காட்டும். நீங்க லோக்கல்லயே வச்சிருந்தீங்கன்னா, உங்க சிஸ்டத்துல மட்டும் தான் காமிக்க முடியும். ஸோ, என்னோட கேபி கீ வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிருவோம். ஓகே. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ, அந்த நோயை கண்டறியன்னு குடுப்போம். இப்போ வந்து என்ன நடக்கும்னா, நம்ம HTML பேஜ்லேருந்து அந்த ஏபி ஏபிஐ கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஏபிஐக்கு கால் போகும். இது பேசிக்கா ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் தான். ஸோ, ஓகே. இப்ப ஜெமினி ஏபிஐ தமிழ் லாங்குவேஜ் தெரியும். ஸோ, அதனால அது இது பண்ண முடியாது. வணக்கம் கொடுக்கப்பட்ட விளைதலை ஒரு விவசாயி எளிமையாக நான் ஆய்வு செய்தேன். இதில் காணப்படும் அறிகுறிகளின் அடிப்படையில் இது ஒரு பொதுவான இலைப்புள்ளி நோயாக இருக்கலாம். நோயின் பெயர் லீஃப் ஸ்பாட் டிசீசஸ். ஓகே. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ப்ராம்ப்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். தமிழ்ல இப்ப நான் ஒரு லீஃப் அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு வந்து என்ன டிசீஸு இந்த ஃபார்மேட்ல குடுக்கணும். அப்படின்னு வந்து நம்ம எல்எல்எம்க்கு சொல்றோம். ஸோ, இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ். See you in next video. Please subscribe and like and share. Thank you.